இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு கொத்துக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் FDF தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க கொத்துக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனை இந்த மாதிரி கொத்தி வாங்கி வச்சுருக்கேன். இதை ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை, 7-8 சின்ன வெங்காயம், 7-8 பல்லு பூண்டு, 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இதோட கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்து பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்ச மட்டனை குக்கரில் சேர்த்துடலாம். அதோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இப்போ மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். அதோட சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ விசில் வச்சுட்டு 7-8 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் 10-15 போல் சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அது கூட கொஞ்சம் போல் பட்டை, 4-5 கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. அதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாம். அந்த ஹீட்லேயே ஒரு பரட்டு விட்டுடலாம். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொத்துக்கறி நமக்கு நல்லா வெந்துருச்சு. அதை பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம், அதாவது தனி மல்லித்தூள். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் இருக்கக்கூடிய மட்டன் வேக வச்ச மீதமுள்ள தண்ணியும் நம்ம சேர்த்துடலாம். அதுக்கு மேலே தண்ணி சேர்த்த வேண்டாம், ஏன்னா நம்ம கிரேவி பத்தில் இருக்கிறதுனால தண்ணி அதிகம் விட வேண்டாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு கலரி விட்டுடலாம். இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்சிரும். கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வற்றினதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
இப்போது நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் எல்லாமே மேலே வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். சுத்தமாக இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 கிராம்பு சேர்த்துடலாம். அதோட 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இந்த தாளிப்பை நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். இப்போ கிரேவி நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சிம்லையே. இப்போ ஊற்றின நல்லெண்ணெயும் நமக்கு மேலே வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நமக்கு சிம்லையே இருக்கட்டும். இப்போ நமக்கு எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. ஸோ இதுதான் ஸ்டேஜ். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கொத்துக்கறி கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்சிங்கான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.